நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ், நான் உங்க டாக்டர் சுதர்ஷன். லாஸ்ட் 6 இயர்ஸ் நீட் பிசிக்ஸ்ல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது. பிசிக்ஸ்னா என்எஸ்டி, என்எஸ்டினா பிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் டாக்டர் பெஸ்ட். ஃபிசிக்ஸ்னால எவ்வளோ டிப்ரெஷன் ஆகி பிள்ளைங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு பார்த்துருக்கேன் நான். ஸோ அதில் இவரோட வீடியோ வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு. நீட்ல இருக்கலே ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்னா பிசிக்ஸ்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க. பட் இருக்கலே பிசிக்ஸ் தான் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் நம்ம என்எஸ்டில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். அதுவும் நீங்க சொல்லி தர்றது எனக்கு ரொம்ப நல்லா புரியும். அதனால சூப்பர். பேசிக்ல இருந்து ஆரம்பிப்பீங்க, பேசிக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தருவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிசிக்ஸ் உங்களோட சப்போர்ட் என்எஸ்டி. நீங்க கேட்காமையே நான் சொல்றேன். உங்க முகஸ்துதிக்காக சொல்லல, உண்மையை சொல்றேன். நீங்க எல்லாரும் இத்தனை நாளா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க நம்மளோட ஜீரோ டு ஹீரோ பிசிக்ஸ் பேட்ச் ஃப்ரம் என்எஸ்டி, நம்மளோட ஃபிளாக்ஷிப் பேட்ச் உங்களுக்காக 2027ல நீட் எக்ஸாம் கிராக் பண்ணி டாக்டர் ஆகணுங்கிற கனவோட படிச்சிட்டு இருக்க உங்களுக்காக பிரஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரே கோலோட 6 இயர்ஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்எஸ்டில நான் கிளாஸ் எடுத்து உங்களுக்காக பிசிக்ஸ் பேட்சை ரொம்ப ஹாப்பியா லான்ச் பண்றோம். பாப்பா ஒரு 2 மாசமா உங்களோட இதை பார்த்துட்டு இருக்காங்க, யூடியூப்ல பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா கிளாஸ்லாம் புரிகிற மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களோட சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் எங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுது ஃபிசிக்ஸில். ரொம்ப நாளாவே நம்ம பிசிக்ஸ் பேட்ச்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டாவே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட் செக்ஷன்லயும் இருக்கு. ஜாயின் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரொம்ப பெரிய ஸ்பெஷல் ஆஃபர் காத்துட்டு இருக்கு. மற்றவங்க எல்லாரும் நீங்க ஏன் நம்ம பிசிக்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு இந்த வீடியோ ஃபுல் டீடைலா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம லிங்க்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க பிசிக்ஸை ஜஸ்ட் இப்போதான் 0 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கான பர்ஃபெக்டான பிசிக்ஸ் கோச்சிங் இங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. எஸ் கைஸ், ஈவன் இஃப் யூ ஆர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிசிக்ஸ் படிக்கவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கீங்க, 0 லெவல்ல இருந்து உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு இப்ப பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கேட்குற கேள்வி, கிளாஸஸ் எப்போ இருந்து ஆரம்பிக்குது? இந்த வீடியோ பார்க்குற இந்த மொமெண்ட்ல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணி தாராளமாக உங்க பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, அண்ணா எப்போ சிலபஸை முடிப்பீங்க? சிலபஸ் வில் பி கம்ப்ளீட்டட் மோஸ்ட்லி ஜான்வரி எண்டு. சரியா? ஜான்வரி எண்டு ஆர் மேக்ஸிமம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள கம்ப்ளீட் பிசிக்ஸ் சிலபஸை முடிச்சிடலாம். இங்க சிலபஸை முடிக்கிறத தாண்டி படிக்கிறப்பவே எவ்வளோ தெளிவாக படிக்கிறீங்க, அந்த சாப்டர் இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ எம்சிக்யூ அப்ரோச் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை நான் பர்ஃபெக்டாக என்ஷூர் பண்ணுவேன். உங்கள் கோச்சிங்கில் ஓடுற மாதிரி வேக வேகமாக சிலபஸ் முடிக்கணுங்கிறது எங்கள் இன்டென்ஷனில் படிக்கிற சாப்டர்ஸை தரமாக படித்து எம்சிக்யூ கேட்டால் போடுற அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும். தட் இஸ் த இன்டென்ஷன். தேர்டு, டெய்லி எவ்வளோ நேரம் கிளாஸஸ் இருக்கும்? த ஆன்சர் இஸ் 2 hours. ஆவரேஜா கிளாஸஸ் மட்டும் 2 hours இருக்கும். இது இல்லாம கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டெய்லி பிராக்டிஸ் டெஸ்ட்ல क्वेश्चंस கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட்ஸ் see. ஓகே, உங்களோட டார்கெட் 170+ பிசிக்ஸ்ல எடுக்கணும்னா வரப்போற நீட் 2027ல எக்ஸாம் அன்னைக்கு இந்த 4 டைப் ஆஃப் எம்சிக்யூஸை நீங்க மாஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ். எவ்ரி இயர் எல்லா பேப்பர்லையுமே ஒரு சில கொஷின்ஸ் வந்து டைரக்டா நாலேஜ் அப்ளை பண்ணி சம் போடுற மாதிரியே கண்டிப்பா கேட்பாங்க. அந்த கொஷின்ஸை ஹேண்டில் பண்ண தெரியணும். இதை மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஒன், கான்செப்சுவல் எம்சிக்யூஸ். என்னதான் பிசிக்ஸ்னாலே ப்ராப்ளம்ஸ் மேக்ஸ் நினைப்பீங்க, ஆனா தேர் ஆர் லாட் ஆஃப் கான்செப்சுவல் கொஷின்ஸ் எவ்ரி இயர் நீட் எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. அதை மாஸ்டர் பண்றதுக்கு கான்செப்டை கிளாரிட்டியா புரிஞ்சிக்க தெரியணும். மூணாவது, மல்டி கான்செப்ட் எம்சிக்யூஸ். ரீசெண்டா 2025 அண்ட் ரீநீட் 2026ல ஒரு கான்செப்ட்ல இருந்து மட்டும் டைரக்டா கொஸ்டின் கேட்காம 2ல இருந்து 3 கான்செப்டை மிக்ஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ண வரணும். அண்ட் ஃபைனலி, நியூ மாடல் எம்சிக்யூஸ். முன்னாடிலாம் புது மாடல் எம்சிக்யூஸ் 2 3 தான் இருக்கும். இப்போ நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டே அன்னைக்கு புதுசாக ஒரு மாடல் கேட்டாலும் உங்களால் யோசிச்சு அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். இது எல்லாத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ணி டேக்கிள் பண்ணி எக்ஸாம் அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியணும்னா ஸ்டெப் 1 உங்களுக்கு தேவைங்கிறது, ஸ்டெப் 1 அத்தியாவசியமாக உங்களுக்கு தேவைங்கிறது கிளாஸஸ். ஒரு ஹை குவாலிட்டி டீச்சிங் ஆஃப் பிசிக்ஸ். பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க சொந்தமா படிச்சா கூட அதை வச்சு உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும் நிறைய எம்சிக்யூஸ். ஆனா பிசிக்ஸ் இஸ் சச் எ சப்ஜெக்ட், படிக்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கிறதே கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்றதும் கஷ்டம். இதுக்கு கம்மியான டைம் தான் நம்ம கையில இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹை குவாலிட்டி கிளாஸஸ் ஒன்று வேணும். அண்ட் நிறைய பேர்கிட்ட நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைனா
பேசிக்ஸே யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. என்னைக்குமே ஒரு கிளாஸ் ஸ்டார்டிங்கில் நான் எடுத்தேன்னா நான் தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கோர்ஸில் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு பி த ஃபிசிக்ஸ் டீச்சர். ஐ எம் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ். நீட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணி 1207 ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருந்தேன். 6 வருஷமா நம்ம பேட்ச்ல பிசிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா ஹெவியான பயங்கரமான பிசிக்ஸ் இன்டென்சிவ் ட்ரைனிங் நம்ம என்எஸ்டியில் கொடுத்துட்டு இருக்கோம். நான் தான் கம்ப்ளீட் பிசிக்ஸ் சிலபஸ் உங்களுக்காக கிளாஸ் எடுக்க போறேன். ஸோ நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன்னா என்னைக்குமே ஒவ்வொரு கிளாஸும் அப்சல்யூட் 0 லெவல். உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு 0 லெவலில் தான் அந்த கான்செப்டை சொல்லிக் கொடுப்பேன். இன் எ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் கான்செப்டை சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடான கிளாரிட்டி கொடுப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எங்கெங்கேயோ கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக என்எஸ்டியில் படிச்சுட்டு இருக்க ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ இடத்துல ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸை 0 லெவல்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அட்வான்ஸ் லெவலில் மேலாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களால் புரிஞ்சிக்க முடியல, அவங்க சொல்கிறதே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண முடியலன்னு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை இங்கே உங்களுக்கு இல்லை. 0 லெவலில் பேசிக்ஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்க போது நான் தான் உங்களுக்காக எடுக்க போகிறேன். சரியா? டன். நெக்ஸ்ட் ஒன். சரி, நான் ஓகே பேசிக்ஸ்லேருந்து ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டிங்க. என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஃபிசிக்ஸில் இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸை நம்ம ஜஸ்ட் தியரி எக்ஸாமாக எழுதினோம்னா ஓரளவுக்கு நம்ம எழுதுறது தான் ஆன்சரு போட்டுருவாங்க. ஆனால் இந்த நீட் எக்ஸாமில் எம்சிக்யூ மாடலில் கொஷின் இருக்கிறப்போ கான்செப்சுவல் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணோன்னா 4 ஆப்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஏபிசிடி 4மே ஒரே மாதிரி ஆன்சர் இருக்க மாதிரி இருக்கும். இதில் கரெக்டான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும், அதர் 3 ஆப்ஷன்ஸை ரூல் அவுட் பண்ண தெரியணும். இது உங்களுக்கு பண்ண வரணும்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி தேவை. இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டியை உங்களுக்கு கிளாஸஸில் தெளிவாக நான் கன்வே பண்ணுவேன். இந்த கான்செப்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலைங்கிறத கொஸ்டின்ஸ் வச்சே உங்களுக்கு எவாலுவேட் பண்ணிவிடுவேன். ஸோ கிளாஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கான்செப்டை கரெக்டாக மண்டையில் ஏற்றிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அந்த கிளாரிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? அண்ட் தேர்ட் ஒன், இந்த ஸ்டெப் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் பண்ணுறதில்ல. நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபிசிக்ஸை வெறுக்கிறதுக்கான காரணம் இதுதான். The problem is கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிற கான்செப்ட்ஸை ஈஸியாக எம்சிக்யூஸில் அப்ளை பண்ணிடலாம், ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட முடியும். ஆனால் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட்க்கும் எம்சிக்யூ நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை நம்ம சரியாக பிரிட்ஜ் பண்ணலன்னா கண்டிப்பாக எம்சிக்யூஸ் போட முடியாது. அண்ட் இந்த பிரச்சனை தான் ஒரு டீச்சராக கொடுக்கணும். ஒரு டீச்சர் தான் உங்களுக்கு பிரிட்ஜ் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அன்லக்கிலி மோஸ்ட் ஆஃப் அவர் ஸ்கூல்ஸில் மோஸ்ட் ஆஃப் த நீட் கோச்சிங் சென்டர்ஸில் இந்த பிரிட்ஜிங் ப்ராசஸ்க்கு எஃபர்ட் போடுறதில்லை. ஜஸ்ட்டு கான்செப்ட் சொல்லுவாங்க, நீங்கள் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோம்பாங்க. ஒரு சில பேர் கான்செப்ட் சொல்லிட்டு எம்சிக்யூக்கு நேராக போயிடுவாங்க. அந்த தப்பை நான் பண்ண போகிறதில்ல. ஒரு கான்செப்ட் சொன்ன உடனே அதுலேருந்து எம்சிக்யூஸை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற அந்த ஐடியா உனக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ இன் ஈச் கிளாஸஸ் த ஸ்டெப் 3 இஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து கான்செப்சுவல் கிளாரிட்டி கொடுத்துட்டு அப்ரோச் டு எம்சிக்யூ சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொன்னேன்னா அந்த கான்செப்டில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் ஐடியா கொடுத்துருவேன். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 பேட்டர்ன்ஸ், இந்த கான்செப்ட்லேருந்து என்னென்ன பேட்டர்னில் கொஸ்டின் கேட்க முடியுமோ அந்த பேட்டர்ன்ஸை கொடுத்து இந்த பேட்டர்ன் 1 கொஷின் கேட்டாங்கன்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த கொஷினை இப்படி கேட்டாவே ஃபர்ஸ்ட் மைண்டு எதை யோசிக்கணும், ஸ்டெப் 1 என்ன, இந்த கொஷினை அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அடுத்து ஸ்டெப் 2 என்ன, அடுத்து ஸ்டெப் 3 என்னென்னு ஸ்டெப் வைஸாக ஒரு கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கொடுப்போம். இதே மாதிரியே அந்த கான்செப்ட்லேருந்து என்னென்ன பேட்டர்னில் எம்சிக்யூஸ் கேட்க முடியுமோ எல்லாத்துக்கான பர்ஃபெக்ட் அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அப்ரோச் தெரியாமல் தான் நம்மளால் அப்ளிகேஷனில் ஒர்க்கே பண்ண முடியல. ஆஃப்டர் திஸ் நீங்களே எம்சிக்யூ சால்வ் பண்ணுவீங்க, நான் சால்வ் பண்ண தேவையில்ல, நீங்களே கிளாஸில் எம்சிக்யூ போடுவீங்க. அதுதான் நம்மளோட 4th ஸ்டெப். த 4th ஸ்டெப் இஸ் எம்சிக்யூஸ் மேட் டு சால்வ் பை யூ இன்சைட் த கிளாஸ் இட் செல்ஃப். நம்ம பேட்சில் படிச்சுட்டு இருக்க பல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது, ஆனால் இந்த கிளாஸஸ்க்கு முன்னாடி நான் ஃபிசிக்ஸ் எம்சிக்யூவே போட மாட்டேன், சால்வே ஆகாது, ஆனால் கிளாஸில் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே நான் போடுறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. படிக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே நான் எம்சிக்யூஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறேன்.
இந்த லெவலில் எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்களே போடுவீங்க கிளாஸுக்குள்ளேயே. அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியும் அப்ரோச் டுவர்ட்ஸ் எம்சிக்யூ கிடைச்சிடும். ஸோ இந்த அப்ரோச்சை வச்சுட்டு கிளாஸில் இந்த 4 லெவல் ஆஃப் எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம் 1 by 1. லெவல் 1ல் டைரக்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ். என்றைக்குமே படித்த கான்செப்டை டைரெக்டாக அப்ளை பண்ணி பார்த்து எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணும். கிளாஸில் அந்த செட் ஆஃப் எம்சிக்யூஸ் போடுவேன். ஸோ லெவல் 1க்கான டைரக்ட் எம்சிக்யூஸ் போட்டதுக்கப்புறம் லெவல் 2 எம்சிக்யூஸை கிளாஸில் போடுவோம். தட் இஸ் ட்விஸ்டட் ப்ராப்ளம்ஸ். ஒரு கான்செப்ட்லேருந்து ட்விஸ்ட் வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்டால் அது எப்படி அப்ரோச் பண்ணும், இந்த ட்விஸ்ட்டை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1 இஸ் ஹவு டு ஐடென்டிஃபை த ட்விஸ்ட்டு. செகண்ட் ஒன், இந்த ட்விஸ்டட் கொஷின்ஸில் மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது. அண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கொஷின்ஸ்லாம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் எம்சிக்யூ போடணும். எஸ்பெஷலி #SST #சுதர்ஷன் சார் ட்ரிக்குன்னு சொல்லி நான் நிறைய ட்ரிக் சொல்லி கொடுப்பேன். நீங்களே கிளாஸில் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் பெரிய பெரிய கொஷின்ஸ் எல்லாம் வெறும் 2 செகண்ட் 3 செகண்ட் 5 செகண்ட்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ட்ரைனிங் கிடைக்கும். இதை ப்ராப்பராக ஒருத்தர் ரிவிஷன் பண்ணி எம்சிக்யூஸில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் பெரிய பெரிய எம்சிக்யூஸை செகண்ட்ஸில் முடிச்சிடலாம் கைஸ். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் லெவல் 2 ட்ரைனிங். லெவல் 3ல மல்டி கான்செப்ட் எம்சிக்யூஸ் போடுவோம். அடுத்து நியூ மாடல் எம்சிக்யூஸ், அட்வான்ஸ் லெவல் எம்சிக்யூஸ்னு நானே ஒரு சில கொஷின்ஸை டேக் பண்ணி கொடுப்பேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸில் நீங்களாக போட போகிறீங்க. கஷ்டமான கொஷின்ஸ்லாம் நான் ஐடியா கொடுத்து உங்களை போட வைப்பேன். நானும் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். பர்ஃபெக்டான ஐடியா கிளாஸில் கிடைக்கும். இதனால தான் நம்ம கிளாஸஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற பசங்க எம்சிக்யூஸ் ஃபிசிக்ஸை மரணமாக தட்டி செம்மையாக மார்க்ஸ் வாங்குறாங்க. நவ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். என்ன தான் இவ்வளோ கிளாஸஸ், ஹைலி கான்செப்சுவல் கிளாஸு உங்களுக்கு 0 லெவல்னு சொல்லி கொடுத்து எம்சிக்யூ அப்ரோச் சொல்லி கொடுத்து எம்சிக்யூஸையும் சால்வ் பண்ணி இதுலேயே நான் வந்து ரீசன்ட் நீட் பிவைக்யூஸ், ஜேஇ மெயின் பிவைக்யூஸ், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பிவைக்யூ, டிசி பாண்டே, எரர்லெஸ் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே கவர் பண்ணுவேன். போய் வெளியில் போய் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. இதையும் தாண்டி நான் இவ்வளோ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் ஃபிசிக்ஸில் மார்க் வாங்கிடுவீங்க கேட்டிங்கன்னா நோ. எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொந்தமாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். செல்ஃபாக உட்காந்து நீங்களே ஒரு கொஷினை படித்து பார்த்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதையும் நீங்கள் நிறைய சோர்சஸ் போய் தேடுவீங்க. அந்த புக்கு வாங்கலாமா, இந்த புக் வாங்கலாமா, பெஸ்ட் புக்கு சொல்லுங்கள், அந்த புக்கு சொல்லுங்கள், எந்த புக்கில் நான் கொஷினை போட்டால் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்க முடியும்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரே பதில் சொல்கிறேன், நீ எந்த புக்கும் வெளியில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நானே ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். அந்த பெஸ்ட்டு சோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் எந்த புக்ஸ் வாங்கினீங்கனாலும் கிளாஸ் பார்ப்பீங்க, அந்த கிளாஸுக்கு ரிலவெண்ட்டான எம்சிக்யூஸை உடனே பிடிக்க முடியாது. அவங்க சாப்டர் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, டாபிக் வைஸாக கூட கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரிலவெண்ட்டான கொஷின்ஸை கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் முடித்தோம்னா, எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிக்கிறேன்னா அந்த கிளாஸ்க்கு கீழேயே அந்த கிளாஸில் நான் என்ன டாபிக் சொல்லி கொடுத்துருக்கனோ அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகிற நீட்டில் கேட்க முடியுமோ அது எல்லாத்தையுமே டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக டிபிடியாக உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த டிபிடிக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் எம்சிக்யூ சால்விங் உங்களுக்கு இருக்கவே முடியாது. இதுலேயுமே நான் அரேஞ்ச் பண்ண இந்த ஆர்டரில் கொஷின்ஸ் இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4னு எல்லா லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் நீங்கள் இதை சும்மா ப்ராக்டிஸ் பண்ண போகிறல, ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட அந்த சொல்யூஷனும் கிடைக்கும். ஸோ தட் ஒரு ஆஸ்பிரண்ட் கிளாஸஸை தரமாக பார்த்து நோட்ஸ் எழுதி ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த டிபிடிக்குள்ளே என்ட்ராகி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எல்லா லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது கூடவே எங்கேயாவது தடுமாறுறீங்க, உங்களுக்கு போட தெரியல, புது பேட்டர்னாக இருக்குன்னா உடனே சொல்யூஷன் கீழே கிடைக்கும். சொல்யூஷனை படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஷினை நெக்ஸ்ட் டைம் எப்படி கரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கிற கிளாரிட்டி கொண்டு வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் டிபிடி. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கீழே அதோட டிபிடி கிடைக்கும். யூஸ் பண்ணி நல்லபடியாக போடுங்க. சரியா? எஸ், நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கிளாஸோட பிகினிங்கில் டெய்லி ஹை ப்ரெஷர் ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த டிபிடியை நாங்கள் 2 மோடில் கொடுக்க போகிறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் மோட் இஸ் கால்டு குவிஸ் மோட். ஒரே செட் ஆஃப் கொஷின்ஸ் தான். எக்ஸாம்பிள் இன்னைக்கோட டிபிடியில் 15 கொஷின் இருக்க போகுதுன்னா அந்த 15 கொஷின்ஸை குவிஸ் மோட்னு ஒன்று கொடுப்போம், சிபிடி போர்ட்னு ஒன்று கொடுப்போம். ஃபர்ஸ்ட் குவிஸ் மோட் நான் சொல்கிறேன், நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் 15 கொஷின்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ளே போவீங்க, போனோடனே படித்து பார்த்து ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணுவீங்க.
கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் இது கரெக்டாக தப்பான்னு வந்துடும். அதுக்கு கீழே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தட் அந்த கொஸ்டினை நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தாலோ அது அட்டன் பண்ணவே தெரியலனாலோ அந்த எக்ஸ்பிளனேஷனை படித்து பார்த்து கரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி ஆன்சர் உடனடியாக வரும், சொல்யூஷன் வரும். அதை கற்றுக்கிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாப்பிக்கை படித்து பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்க குவிஸ் மோட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சவாலுக்கு ரெடி, நான் சேலஞ்சுக்கு ரெடி, இந்த கிளாஸில் இந்த டாப்பிக்லேருந்து நான் டைம் ஃப்ரேம் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், ஹை ப்ரெஷரில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தில்லோடு இருக்கிறவங்களுக்கு சிபிடி மோட். இன்னும் சிபிடி மோட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நீட் 2027 வருதா இல்லையான்னு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பென் பேப்பரும் நடக்கலாம், கம்ப்யூட்டர் நடக்கலாம். நம்மளோட இன்டென்ஷன் கம்ப்யூட்டராக பென் பேப்பராங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, கொஷின்ஸ்க்கு ட்ரைனிங் ஆகணும். அதுக்காக இந்த சிபிடி மோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா டைமர். உங்களுக்கான டைமர் வந்துடும். எக்ஸாம்பிள் 15 கொஷின்ஸ் இந்த டெஸ்ட்டுக்குள்ளே இருக்க போது, இந்த டிபிடிக்குள்ளே இருக்க போதுன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் கொடுத்துரும் கையில். ஸோ தட் 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த 15 கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே ஒரு டைமர் செட் ஆகிடும். 15 நிமிஷம் தாண்டா இருக்குது, அப்போ ஒவ்வொரு கொஷின்ஸை வேகமாக படித்து பார்க்கணும், வேகமாக சால்வ் பண்ணணும், அடுத்த கொஷினுக்கு அப்போ தான் போக முடியும்னு ஒரு மினி டெஸ்ட்டை டெய்லியும் எழுதிக்கிட்டே வருவீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு இந்த கொஷின்ஸை நான் கரெக்டாக யோசிக்கணும், கரெக்டாக படித்து பார்க்கணும், கரெக்டாக யோசித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணுங்கிற அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷரில் உங்கள் மைண்டு திங்க் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணும். இதை டெய்லியும் ஓவர் த டைம் பண்ண இதுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி தான் நாம் டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். மற்ற இடத்துலாம் டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் இந்தாப்பா பிடிஎஃப் வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்க. நாம் இன்டென்சிவாக டைம் ஃப்ரேம் கொடுத்து உங்களுக்கு ப்ரெஷர் கிரியேட் பண்ணி ட்ரைனிங்காக கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணி பயங்கரமாக உங்களோட ட்ரைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. செம்மையாக நீங்கள் ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பழகிடுவீங்க. இது இல்லாமல் இந்த டிபிடி நாங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் கொடுப்போம். வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம், நாளை பின்ன ஃபியூச்சருக்கு தேவைப்படனா மார்க் பண்ணிக்கலாம். பட் திஸ் ஆர் த 2 உங்களுக்கு ட்ரைனிங் இதுலேருந்து கிடைக்க போகுது டிபிடிலேருந்து பக்கா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாப்டர் டெஸ்ட். சரிங்கண்ணா, ஒரு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் டெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சாப்டர் எண்ட் ஆனோடனே, எக்ஸாம்பிள் மோஷன் ஸ்டேட்ல ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சாப்டர் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவும் உங்களுக்கு சிபிடி மோட்லேயே கிடைக்க போகுது. ஸோ தட் 45 கொஷினாக உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட்டாக கொடுப்போம். அந்த 45 கொஷினுமே பெஸ்ட் 45 MCQஸாக இருக்க போது. அதை நான் தான் உங்களுக்காக ஹேண்ட் பிக் பண்ண போகிறேன். மோஸ்ட் ப்ரெடிக்டட் 45 MCQs ஃப்ரம் தட் சாப்டர். வரப்போகிற நீட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து அந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் முக்கால்வாசி உங்கள் நீட் பேப்பரில் டைரெக்டாக வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆன்டி சொல்லியிருக்கீங்க, எல்லாத்துக்கான ப்ரூஃப் இருக்குது. இந்த மொமெண்ட்டில் ஒவ்வொரு சாப்டர்லேருந்துமே என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரப்போகிற எக்ஸாமில் கேட்க போகிறோங்கிறத எடுத்து உங்களுக்கு பெஸ்ட் 45 MCQஸாக கொடுக்க போகிறோம். அதையுமே நீங்கள் டெஸ்ட்டாக ஹை ப்ரெஷரில் ட்ரைனிங் எடுத்து எக்ஸாமை ஆன்சர் பண்ண போகிறீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயில்டு அனாலிசிஸ் கிடைக்கும். இந்த 45 கொஷின் எத்தனை கொஷின் கரெக்ட், இன்கரெக்ட், அட்டன் பண்ணலை அண்ட் அதோட டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். இதோட மட்டும் நிற்காம இந்த 45 கொஷின்ஸை மட்டும் நம்மளோட டீச்சர் RR மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 45 கொஷின்ஸும் எடுத்து இந்த கொஷின்ஸை ப்ராப்பராக எப்படி அப்ரோச் பண்ணும், என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணும், என்ன ட்விஸ்ட் அந்த கொஷினில் இருக்குது, இது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும்னு 45 கொஷினுக்கும் டீட்டெயிலாக சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்து அதை டிஸ்கஸும் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ TND. நாங்களாம் MBBS படிக்கிறப்போ TNDன்னு சொல்லுவோம். டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் உங்களுக்கு கிடைக்க போது ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ யாராலாவது இந்த எக்ஸ்பிளேஷன் படிக்க கூட கஷ்டமா இருக்குன்னா இந்த டிஸ்கஷனை பார்த்து 100% தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எடுத்துக்கலாம் ஃப்ரம் எவ்ரி சாப்டர். ஓகே, ஸோ சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கிடைக்க போது. This is going to be really life changing for all the NEET aspirants who are preparing from our batch. நெக்ஸ்ட், இது மட்டும் தானே கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நடந்த நீட் எக்ஸாமில் நிறைய ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் கஷ்டம்னு தெரியும். ஆனாலுமே நிறைய கொஷின்ஸ் டைரக்டாக உங்களோட NCERT எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ யாருமே என்னோட பசங்க, நான் ஆக்சுவலாக நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாப்டர்லையும் பெஸ்ட்டான NCERT எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸாக மார்க் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் நோட் பண்ணி நல்லபடியாக படிச்சுக்கோங்க, வரப்போகிற நீட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு. அந்த கொஷின்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது, ப்ரூஃப் கூட போட்டிருந்தேன். வரப்போகிற எக்ஸாம்லையும் கண்டிப்பாக NCERTல இருக்கிற கொஷின்ஸை திரும்ப கேட்பாங்க. அதுக்காக தான் நான் பிக் பண்ணுற
டாப் செலக்டட் NCERT எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸை நம்ம மேம் உங்களுக்காக டீச் பண்ண போகிறாங்க. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு லீவ் யூ எனி இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் NCERT கொஷின்ஸ். NCERTல இருக்கிற முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஷின்ஸை உங்களுக்கு ஒரு கிளாஸாக எடுத்து டீச் பண்ண போகிறாங்க. அந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாஸாக ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் டீச் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு கிடைக்கும். இது நான் எடுக்க மாட்டேன், நம்ம RR மேம் உங்களுக்காக எடுப்பாங்க. சரியா? சாப்டர் டெஸ்ட்டோட டிஸ்கஷனும் இந்த NCERT கொஷின்ஸும் மேம் தான் உங்களுக்காக டீச் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ரியலி கோயிங் டு பி அ கேம் சேஞ்சர் கைஸ். சரி, இதையும் தாண்டி ஆனால் டிபிடி போடுறப்போ ஒரு சில கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த கொஷின்ஸ்லாம் எனக்கு அப்ரோச் பண்ண கஷ்டமாக இருக்குது, தெரியல அப்படின்னு கஷ்டப்படுறீங்கன்னா, ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 10 கிளாஸ் எடுத்துருக்கோம்னா 10 டிபிடி இருக்கும். அந்த 10 டிபிடியில் இருக்கிற ஹார்ட் லெவல் கொஷின்ஸ், டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ், டாப் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து மேம் நமக்காக சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க, டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க மறுபடியும். ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் யூ டிபிடி செலக்டட் ஹார்ட் லெவல் MCQs. அதை உங்களுக்கு கிளாஸாக கொடுக்க போகிறாங்க, டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க நம்ம RR மேம். ஸோ ஒரு சாப்டர் நாங்கள் சும்மா விட போகிறது இல்லை. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பேசிக் 0 லெவல் அந்த ஆரம்பிச்சு கான்செப்சுவல் கிளாரிட்டி கொடுத்து அப்ரோச் டு MCQ சொல்லி கிளாஸ்லேயே 4 லெவல் ஆஃப் MCQஸை போட்டு, இது இல்லாமல் டிபிடியில் 4 லெவல் MCQs கொடுத்து உங்களை போட வைக்கிறோம். குவிஸ் மோட்லேயும் கொடுக்குறோம், CBT மோட்லையும் ஹை ப்ரெஷர் ட்ரைனிங் கொடுத்து, இதையும் தாண்டி சாப்டர் டெஸ்ட் எழுதுவேன், பெஸ்ட் 45 ப்ரெடிக்டட் MCQs எழுதுவேன், அதையும் டிஸ்கஷன் கிடைக்கும், டீடைல் அனாலிசிஸ் சொல்யூஷன் கிடைக்கும். இதை தாண்டி வந்தால் டாப் NCERT கொஷின்ஸ் போடுவேன். இந்த கிளாஸஸை கொடுத்துட்டு டாப் டிபிடி கொஷின்ஸையும் ஒன்று எங்கேயுமே விடாமல் பிடிச்சி வச்சு இழுத்து பிடிச்சி ஃபிசிக்ஸில் பெஸ்ட் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் நம்மளோட 0 to Hero ஃபிசிக்ஸ் பேட்சில். 0 to Hero ஃபிசிக்ஸ் பேட்ச் ஃபார் NEET 2027 by NST. You are going to experience a very high level of coaching in physics guys. So இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி படிச்சா கண்டிப்பா நாங்க கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸையும், நாங்க கொடுக்குற ட்ரைனிங்கை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால வரப்போற நீட் எக்ஸாம்ல 170+ மார்க்ஸ், ஃபிசிக்ஸ் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி 170+ மார்க்ஸ் எடுக்க முடியும். இதுக்கு எங்களோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், டெடிகேஷனை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடினா லெட்ஸ் ஜாயின் டுகெதர். பயங்கரமாக இந்த பேட்ச் அப்ரோச் பண்ணி செம்மையாக மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ இது எல்லாருமே நெக்ஸ்ட் ஸ்டெப். இது எவ்வளோ ப்ரைஸ்னான்னு சொல்லி கேட்பீங்க. இந்த ஆக்சுவல் ப்ரைஸஸ் 5999 கைஸ். ஓகே, 6000 ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த பேட்ச் கிடைக்க போது. நீங்கள் NEET 2027 வரைக்கும் இந்த பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். 6000 பே பண்ணுறப்போ NEET 2027 எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்ச் கம்ப்ளீட்டாக கிடைக்க போகுது. சரி, ஓகே. என்றைக்குமே நம்ம NSTயை ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிற 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we are going to give some special discount guys. இந்த பேட்சோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 6000 ரூபாய் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் 4999. 4999ல நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த அமௌண்ட் பே பண்ண உடனே உங்களுக்கு பேட்ச் ஓப்பன் ஆகிடும். பேட்ச் அன்லாக் ஆகி நீங்கள் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் NEET 2027 வரைக்கும். சரியா? சீக்கிரமா போங்க. நம்ம ஆப் இப்போவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படிலாம் டைரக்ட் லிங்க் இருக்கு. ஸோ கமான் கைஸ், சீக்கிரமா போயிட்டு ஜாயின் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் வரப்போற 100 பேருக்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் எங்க கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பா நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்க போகுது. அண்ட் முக்கியமான விஷயம், இதை டைரக்டா நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட் செக்ஷன்லயும் போட்டிருக்கோம். அந்த டைரக்ட் ஜாயினிங் லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்க மொபைல் நம்பர் போட்டு OTP போட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆப்குள்ள போயிட்டு கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போவே இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணி உங்க ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டும் ஃபிசிக்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. உடச்சி நொறுக்கணும், ஃபிசிக்ஸில் டாப் மார்க்ஸ் வாங்கணும். திஸ் இஸ் அவர் ஒன்லி இன்டென்ஷன். ஸோ மார்க் வாங்குவீங்க நம்புறேன். ஸோ டைரெக்டாக லிங்க் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்குது, ஆனால் லிங்க் ஒர்க் ஆகல, ஏதோ ஒரு பேமெண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். காலையில் 10 மணிலேருந்து 10 AM to 6:30 PM இந்த டைமில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த டைமில் கால் பண்ணி இந்த நம்பருக்கு கேளுங்க. உங்களுக்கு இந்த டெக்னிக்கலாக என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அவங்களா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக உங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. Physics is a rank deciding subject. இந்த ரேங்க் டிசைடிங் சப்ஜெக்டை கிராக் பண்ண எங்களோட பெஸ்ட் ஹெல்ப் நாங்கள் கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். இல்லைனா நான் வந்து ஆப்பில் டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்.
நான் டேரெக்டாக ஜாயின் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்குள்ளே போனோடனே உங்களுக்கு பெய்டு கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா, NST Physics 0 to Hero அப்படின்ட்டு இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே பை நோங்கிற பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை நோ ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் கேட்கும், QR பேமெண்ட், பே ஆன்லைன். நீங்கள் ஆப் வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் ஆப் வச்சுருக்கிற அதே மொபைலில் கூகுள் பே, ஃபோன்பே, பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் பே ஆன்லைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளேயே போய் கூகுள் பே ஓப்பன் ஆகி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஃபோனில் தான் இருக்குது, எங்கள் பேரண்ட்ஸ் ஃபோனில் தான் கூகுள் பே இருக்குன்னா நீங்கள் QR பேமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் வரும். அதை உங்கள் பேரண்ட் ஃபோன்லேருந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். பே பண்ண அடுத்த செகண்டு நீங்கள் பேட்ச்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் ஆகிடும், கோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். டெலகிராம் குரூப் ஜாயினிங் லிங்க்கும் வரும். டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ வி கிராக் இட் டுகெதர் கைஸ். த ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களோட ரேங்க் டிசைடிங் ஆன ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை இது பார்த்து பயப்பட வேணாம், பயங்கரமாக படிக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ கமான், சீக்கிரம் ஜாயின் பண்ணி டிசிப்ளின்டாக படிங்க. ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் மட்டும் வாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஆல் த பெஸ்ட்.